மாவு 1, டிஃபன் 3. யாரும் அழுத்துக்காதீங்க. இட்லி மாவு இல்லை, அடை மாவு தான். இதில் கோஸு, கீரை, வெங்காயம், பீன்ஸ் மாதிரி நிறைய காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ இருந்தது கேரட்டு. ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு நான் இந்த அடையை வாத்துருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். பணியாரம் அப்போ தான் நல்லா வரும். அதனால் பணியாரம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஆறினாலும் நன்னாவே இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அடுத்தது அடை. சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறது தான். வெல்லம் இல்லைன்னா வெண்ணெய் இல்லைன்னா அவியல் எதையாவது தொட்டு சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் குட்டி பருப்பு இட்லி. இதுதான் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் இதுக்கு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டேன், நல்லாவே இருந்தது. ஸோ எல்லாரும் இந்த பணியாரம், அடை, அப்புறம் குட்டி பருப்பு இட்லி சாப்பிட்றதுக்கு தயாராகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.